உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனி நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிரு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாமா. வெளியில போ. மாமா போன்னு சொல்றேன்ல. போ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். அப்புறம் என்ன, மாப்பிள்ளையோட அம்மா தான் இருக்காங்கல்ல, பத்திரிக்கை படிங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் புருஷன் இல்லாம எப்படி என் புள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும்? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவர் வந்தாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். எப்படா நிச்சயத்தை நிறுத்தலான்னு தான் கல்யாணி அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சா விடுவாங்களா? அம்மா, பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த நேரத்துல இவங்க போனா தம்பி, ஐயா குணசேகர் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நீங்க என்ன தேடினாலும் குணசேகரன் கிடைக்க மாட்டான். வெளியில யாராவது இருக்கீங்களா? இருந்தா கொஞ்சம் வாங்கல. நாங்க இங்க ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். ஓஹோ, கதவு உடைக்க பாக்குறாங்களா? இவங்க கதவை உடைச்சு வெளியில வந்துட்டா வரதன் நம்மளை கொன்றுவாரே. இதை தடுக்கணுமே. இப்ப என்ன பண்றது? ஏய், வானதி எங்க? அவ ரூம்ல இருக்கா. நான் போய் கூட்டிட்டு போய் கூட்டு வா. மச்சான், நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அவர் வராம இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. கல்யாணி, கொஞ்சம் இப்ப உள்ள நிலைமையை புரிஞ்சுக்க. நல்ல நேரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல நேரம் கிடையாதுன்னு சொல்றாரு. குணசேகர் எல்லாம் நிச்சயம் பண்ண எனக்கும் மனசு வரல. ஆனா இப்ப வேற வழி இல்லம்மா, பண்ணிதான் ஆகணும். பெத்த அப்பா இல்லாம புள்ளைக்கு எப்படி நிச்சயம் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அவர் வந்து நான் இல்லாம எப்படி நிச்சயம் பண்ணீங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அப்படி அவன் வந்து கேட்டானா நான் பதில் சொல்லுவேன். நீங்க பதில் சொல்லுவீங்க. ஊரே எங்களை வந்து கேள்வி கேக்குமே, அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நான் தானே பதில் சொல்லணும். கல்யாணி இத வச்சு இந்த நிச்சயத்தை நிறுத்திடலான்னு திட்டம் போட்டிருக்கா போல. அதான் இப்படி அடம்பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன சமாதானப்படுத்தி இந்த நிச்சயத்தை நடத்திடலாம்னு நினைக்காதீங்க. அவர் இல்லாம இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. நம்ம மேல இருக்கிற கோபத்துலதான் கல்யாணிட்ட இந்த நிச்சயம் நடக்க கூடாதுன்னு இப்படி பேசுறாங்க. என்ன பண்ணி இவங்க கதவு உடைக்கிறத தடுக்கிறது? குரலை மாத்தி பேசிட வேண்டியதான். வெளியில யாராவது இருக்கீங்களா? உள்ள யாரு? தம்பி தம்பி இருங்க தம்பி. வெளியில யாரோ நம்ம கிட்ட பேசுறாங்க பாருங்க. வெளியில யாருங்க? கதவு திறங்கல. கதவை வெளியில பூட்டு போட்டு போயிருக்காங்க. நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கதவு பூட்டிட்டாங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் கதவு திறங்கல. சரி இருங்க, சாவி எடுத்துட்டு வந்து திறந்து விடுறேன். ரொம்ப நன்றிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி. அப்பா, நல்ல வேலை. சொன்னதை நம்பி கதவு உடைக்கிறத நிறுத்திட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் இங்க வந்துச்சு? இது எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஏமா, விசேஷம் அங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க நின்னு என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் வந்தேன். ஆமாமா, எனக்கும் கேட்டுச்சு. அது என்னன்னு பாக்கலாம் தான் நான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா யாரையும் காணோம்.
சரி நீங்க எங்க அப்பாவை பாத்தீங்களா? அவர் அப்பவே கீழே போனாரேம்மா. நீ அவரை மேல வந்து தேடிட்டு இருக்க. அப்படியா? சரி நான் போய் பாக்குறேன். சரிம்மா. அப்பா தப்புச்சோம். அம்மா ஏமா அப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏண்டா அருள், நீயே இப்படி சொன்னா எப்படிடா? அப்பா வந்து கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா அப்பா இல்லன்னு இப்ப நம்ம நிச்சயத்தை நிறுத்தினா அது அப்பாவே ஏத்துக்க மாட்டாருமா. அம்மா நிச்சயமா நம்மளதாம்மா சத்தம் போடுவாரு. அதனால நல்ல நேரம் போறதுக்குள்ள நம்ம நிச்சயம் முடிச்சிடலாமா? நேரம் போயிட்டே இருக்கு கல்யாணி. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நடக்கட்டும். சரிங்கய்யா, நீங்க பத்திரிக்கை படிக்க ஆரம்பிங்க. சரிங்கய்யா. எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? சுபு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரியா? ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றது? என்ன தம்பி, சாவி வாங்கிட்டு வரேன்னு போன ஆளை இன்னும் காணோம். சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. எப்படி வந்து திறந்து விட்டுருவார் அண்ணி? இருங்க பாப்போம்.